ஒரு நாள் ஒரு பெண் தனது வீட்டின் வெளியே 3 சிறுவர்கள் நின்று கொண்டிருப்பதை பார்த்தார். அவர்கள் அருகே சென்று, நீங்கள் பசியாக இருக்கிறீர்களா, வீட்டிற்குள் வர விரும்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உங்கள் கணவர் வீட்டிலா என்று கேட்டனர். அவர் இன்னும் வரவில்லை என்று பெண் பதிலளித்தார். அப்படியென்றால் நாங்கள் உள்ளே வர முடியாது என்று அவர்கள் கூறினர். மாலை பொழுதில் அவரது கணவர் வீடு திரும்பினார். பின்னர் பெண் கணவனிடம் இந்த 3 சிறுவர்கள் பற்றி கூறினார். கணவர், போய் அவர்களிடம் கூறு, நான் வீட்டில் இருக்கிறேன் என்று, அவர்களை உள்ளே வரச் சொல்லு என்று கூறினார். அவர்கள் அருகே சென்று பெண் அவ்வாறு கூறினாள். அதற்கு அவர்கள், நாங்கள் மூவரும் ஒன்றாக வீட்டுக்குள் செல்ல முடியாது என்றனர். ஏன் அது என்று பெண் வினவினாள். முதல் சிறுவன், நான் செல்வம் என்றான். இரண்டாவது சிறுவன், நான் அதிர்ஷ்டம் என்றான். மூன்றாவது சிறுவன், நான் அன்பு என்றான். இப்போது வீட்டிற்குள் சென்று உங்கள் கணவரிடம் கேட்டுவிட்டு வாருங்கள். எங்கள் மூவரில் யாரை நீங்கள் வீட்டிற்குள் அழைக்க விரும்புகிறீர்கள்? அவர் வீட்டிற்குள் சென்று கணவனிடம் கூறினார். கணவர், செல்வத்தை அழைக்கலாம் என்றார். பெண், அதிர்ஷ்டத்தை அழைக்கலாம் என்றார். அவர்களுடைய சின்ன மகன், அன்பை அழைக்கலாம், அப்போதுதான் நமது வீடு அன்பில் நிறைந்ததாக இருக்கும். அவர்கள் குழந்தையின் பேச்சை ஏற்றுக்கொண்டு அன்பு என்ற பெயர் கொண்ட சிறுவனை அழைத்தனர். மற்ற 2 சிறுவர்களும் வீட்டிற்குள் செல்ல தொடங்கினர். பெண் ஆச்சரியமாக, நான் அன்பை மட்டுமே அழைத்தேன், நீங்கள் இருவரும் ஏன் சேர்ந்து உள்ளே செல்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், அன்பு இருக்கும் இடத்தில் எப்போதும் செல்வமும் அதிர்ஷ்டமும் இருக்கும் என்று பதிலளித்தனர்.